ஓம் ஓம். இந்த ஓம் என்ற பிரணவ ஒலிக்கு அற்புதமான பல சக்திகள் உண்டு. எந்த ஒரு காரியத்தையும் நாம் துவங்கும் முன்பாக ஓம் என்கின்ற இந்த பிரணவ மந்திரத்தை மனதுக்குள்ளாகவும் நன்றாக வாய்விட்டும் சொல்லி அதன் பிறகு நம்முடைய காரியங்களை தொடங்கினால் அந்த காரியங்களிலே நிச்சயமான வெற்றி கிடைக்கும் என்பது 100% உண்மை. இந்த ஓம் என்ற பிரணவ ஒலியிலே அத்துணை நல்ல விஷயங்கள் இருக்கின்றது. சூரிய மண்டலத்திலே அந்த சூரியன் சுற்றுகின்ற அந்த வேளையிலே சூரியனை 9 கோள்களும் சுற்றுகின்றன அல்லவா? அந்த வேளையிலே இந்த ஓம் என்கின்ற ஒலி அங்கு முழுவதும் வியாபித்திருக்கின்றது என்பதை சமீபத்திலே கூட விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அங்கு வருகின்ற அந்த சத்தமானது ஓம் என்கின்ற பிரணவ சத்தத்தின் ஒலிக்கூறாக இருக்கின்றது என்று சமீபத்திலே விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். இதனை நம்முடைய முன்னோர்கள் எத்துணையோ ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லிவிட்டார்கள். ஓம் என்கின்ற பிரணவமானது எங்கெங்கும் ஒலிக்கின்ற ஒரு மந்திரம் என்று நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். இந்த ஓம் என்னும் மந்திரம் ஆ ஓ ம என்ற 3 அசைகளால் உருவானது. ஆ என்று ஓசை எழுப்பும்போது நம்முடைய உடம்பினுடைய கீழ்ப்பகுதி முதல் வயிற்றுப்பகுதி வரை நன்கு ஒரு இயக்கம் பெறுகின்றது. ஓ என்று உச்சரிக்கும் போது நம்முடைய மார்பு பகுதிகளிலே நன்கு இயக்கம் பெற்று நன்கு செயல்படுகின்றது. அதேபோல் இம் என்ற ஒலி நம்முடைய முகத்தசைகள் மற்றும் மூளை பகுதியை தூண்டும் விதமாக இருக்கின்றது. நம்முடைய சனாதன தர்மமானது எல்லா விதத்திலேயும் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தை ஒட்டியே வைத்திருக்கின்றது. எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதிலே நம்முடைய உடல் ஆரோக்கியம் மறைமுகமாக இருக்கும். ஓம் என்னும் மந்திரம் நம்மை நல்ல தியான நிலைக்கு கொண்டு செல்கின்றது. வீட்டிலேயே அமர்ந்து ஒரு 15 நிமிட நேரம், முதலிலே 15 நிமிடம் முடியாது, 5 நிமிடங்கள் கூட நம்மால் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்தி உட்காருவது என்பது மிக மிக கடினமான விஷயம்.